உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் தூக்க வியாதிக்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, இன்று பல்வேறு மக்களுக்கு அதிகப்படியான நோய் தாக்கம் என்னவென்றால், ஒன்று சர்க்கரை நோய், அடுத்ததாக தூக்கமின்மை, லாஸ் ஆஃப் ஸ்லீப்பிங் என்று சொல்லக்கூடிய இந்த தூக்கமின்மை மிகவும் ஒரு கொடிய நோயாக கருதப்படுகிறது. கண்டிப்பாக மனிதன் குறைந்தபட்சம் 8 மணி நேரமாவது உறங்க வேண்டும். அவ்வாறு உறங்காவிடில் மூளை செல்கள் எல்லாம் கொதிப்படைந்து இரத்தம் உஷ்ணம் அடைந்து இரத்த கொதிப்பு ஏற்படும், ஒரு பக்கவாதம் ஏற்படும், ஒன் சைட் பேராலிஸ் என்று சொல்லக்கூடிய பக்கவாத நோய் ஏற்படும். காரணம் என்னவென்றால், சதா காலமும் மூளை விழிப்போடு இருந்தால் அவர்களுக்கு மூளை செல்கள் சிந்திக்கும் திறன் படிப்படியாக குறைந்து ஞாபக சக்தி குறைவு ஏற்படும், லாஸ் ஆஃப் மெமரி. இவையெல்லாம் தூக்கமின்மை நோய்க்கான ஒரு காரணமாக கருதப்படுகிறது. மேலும் அறிவியல் சார்ந்த தூக்கமின்மை நோய்க்கான காரணங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இரவில் அதிக நேரம் கண்விழித்திருப்பது, தொடர்ந்து கணிப்பொறி முன்பு வேலை செய்வது, அளவிற்கு அதிகமான உஷ்ணமான பொருட்களை சாப்பிடுவதனால் நமக்கு தூக்கமின்மை என்கிற நோய் வருகின்றது. அடுத்ததாக பரம்பரையாக வருவது ஹெரிடிட்ரி என்று அழைக்கக்கூடிய பரம்பரை வியாதி. இவையெல்லாம் தூக்கமின்மைக்கான அளவிற்கு அதிகமான நோயாக கருதப்படுகிறது. மனோ தத்துவ ரீதியாக சைக்கலாஜிக்கல் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய அதிகப்படியான மன அழுத்தம், மென்டல் டிப்ரெஷன், லாஸ் ஆஃப் ஸ்லீப்பிங் என்று சொல்லக்கூடிய தூக்கமின்மை நோய்க்கு மன அழுத்தமும் ஒரு காரணமாக அமைகிறது. அன்பான நேயர்களே, நாம் தூக்கமின்மை என்ற நோய்க்கான மருத்துவ ரீதியான காரணங்களை தெரிந்து கொண்டோம். அதற்காக நாம் அந்த தூக்கமின்மை நோய் வந்தால் அவற்றை மிக சுலபமான முறையில் எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் என்பதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான மூலிகை விதை ஜாதிக்காய். மிர்சட்டிக்கல் ஃப்ராக்ரன்ஸ் என்று அழைக்கக்கூடிய தாவரவியல் பெயரில் அழைக்கக்கூடிய ஜாதிக்காய் குல்திக்காய் என்று மற்றொரு பெயரிலும் அழைக்கப்படுகிறது. மேஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது, மலையாளத்தில் புஷ்பபலம் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் சமஸ்கிருதத்தில் ஜாதி பழம் என்று அழைக்கப்படுகிறது. பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்ற இந்த ஜாதிக்காய் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினியும் கூட. இதை அளவோடு நாம் பயன்படுத்தி வந்தால் மிக சிறந்த தேகத்தை ஊட்டமாக தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காய். ஆழ்ந்து தூக்கம் வருவதற்கு ஜாதிக்காய் மிக அற்புதமான ஒரு மருந்தாக கருதப்படுகிறது. சித்தர்கள், ஞானிகள் மற்றும் பல்வேறு வகையான ரிஷிகள் எல்லாம் ஜாதிக்காய் லேகியத்தை செய்து முறையாக ஒரு மண்டலம் உட்கொண்டு வருவார்கள். அவ்வாறு உட்கொண்டு வந்தால் அவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய சப்த தாதுக்களும் விழித்து எழுந்து நிற்கும். அவர்களுக்கு குண்டலினி என்கிற சக்தி, அதாவது சர்ப சக்தி முறையாக எழுந்து நிற்கும். தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் விலகிவிடும். மேலும் இரத்த ஓட்டம் அதிகரித்து மூளை செல்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். சதா காலமும் செல்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும். இந்த வகையான அற்புதமான மருத்துவங்களை தருகின்ற ஒரு காய்தான் ஜாதிக்காய். இதிலிருந்து பூத்து குலுங்குகின்ற அந்த பூ ஜாதி பத்ரி. அன்பான நேயர்களே, ஜாதி பத்ரி உணவில் பல்வேறு வகையான மருந்துகளாக சேர்க்கப்படுகின்றன. வாசனைக்காகவும் ஜீரணத்தன்மையை அதிகரிப்பதற்காகவும் நம் மக்களிடையே உணவில் 2 கலந்த ஒன்று ஏலக்காய், அடுத்தது ஜாதி பத்ரி. மிகவும் அற்புதமான நறுமணம் கொண்ட ஜாதி பத்ரி இரத்த ஓட்டத்தை சரி செய்யும், சமன் செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றல் தருகின்ற அற்புதமான ஒரு பொருள் ஜாதி பத்ரி. நாவறட்சியை கட்டுக்குள் கொண்டு வருகின்ற அற்புதமான ஒரு ஆற்றல் இதற்கு உள்ளது. மேலும் இரத்தத்தை உஷ்ணமடையாமல் செய்திருக்கக்கூடிய ஆற்றல் ஜாதி பத்திரிக்கு இருக்கின்றன. ஜாதிக்காயிலிருந்து பல்வேறு வகையான மருத்துவ குணங்களை நாம் பெறலாம். இது மூல நோயை அறவே கண்டிக்கும், இரத்த ஓட்டத்தை சீர் செய்யும், ஆழ்ந்த உறக்கத்தை தருகின்ற அற்புதமான ஒரு பொருளாக இது விளங்குகின்றது. நிறைய பயன்படுத்தினால் மயக்கம் தரும் என்பதால்
அளவோடு பயன்படுத்த வேண்டும். ஆகையால் நாம் ஜாதிக்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக ஜாதி பத்திரி. அன்பான நேயர்களே, ஜாதி பத்திரி எந்த பொருளுடன் சேர்ந்தாலும் அந்த பொருளின் மருத்துவ குணத்தை இரட்டிப்பாக்கி தரும். மேலும் அந்த பொருளோடு இருக்கின்ற மற்ற வேதியியல் வினைப்பொருட்களை அதிகரித்து ஒரு கிரியா ஊக்கியாக, அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இது செயல்படுகின்றன. இதை நாம் உணவாக பயன்படுத்தலாம் அல்லது தூள் செய்து தேனோடு சேர்ந்து பயன்படுத்தினால் மிகுந்த நன்மை என்பதால் ஜாதி பத்திரியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கசகசா. அன்பான நேயர்களே, மிகுந்த நறுமணத்துடன் இருக்கின்ற கசகசா தூக்கம் வராத வியாதி உடையவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொருளாக விளங்குகின்றது. கசகசா ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். சப்த தாதுக்களில் இருக்கக்கூடிய எல்லா தாதுக்களையும் அதிகப்படுத்தி உடலில் சோம்பல் சக்தியை நீக்கி சுறுசுறுப்பாக வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் கசகசா. ஆகையால் கசகசாவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாட்டு பசும்பால். அன்பான நேயர்களே, நாட்டு பசும்பால் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கால்சிய சக்தி அதிகரிப்பதற்கும் புத்துணர்ச்சியோடு நாம் இருப்பதற்கும் பசும்பால் மிக இன்றியமையாத ஒரு பொருளாக விளங்குகின்றது. தினந்தோறும் பசும்பாலை 100 மில்லி அளவிற்கு நாம் குடித்து வந்தோமானால் எலும்பு சத்து குறைமானம் படிப்படியாக நீங்கும். ஆஸ்டியோபிராசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்பு ஒடிதல் நோய் முழுவதுமாக நீங்கிவிடும். ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டுவாத நோய், கீழ்வாத நோய் இவையெல்லாம் படிப்படியாக தணிந்து எலும்புகளுக்கு பலம் தந்து ஆரோக்கியமாக வைத்திருப்பதால் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் கொண்டு நாம் தூக்கமின்மை என்கிற நோய்க்கான ஒரு மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளையும் எவ்வாறு அதை செய்முறையாக செய்யலாம் என்பதையும் இப்பொழுது பார்க்கலாம். அன்பான நேயர்களே, நாம் ஜாதிக்காய் எண்ணிக்கையில் 2, ஜாதி பத்திரி 10 கிராம், கசகசா 10 கிராம் இவை மூன்றையும் சேர்த்து சன்னமான முறையில் தூள் செய்து எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது தூக்கமின்மை என்கிற நோய்க்கான மருத்துவத்தை நாம் செய்ய போகின்றோம். அதற்காக முதலில் 100 மில்லி அளவிற்கு நாட்டு பசும்பாலை நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நாட்டு பசும்பாலில் நாம் அரைத்தெடுத்த தூளில் இருந்து ஒரு தேக்கரண்டி சேர்த்து கொதிக்க வைக்கவும். அன்பான நேயர்களே, நன்றாக நமக்கு ஜாதிக்காய் பொடி சேர்ந்த பசும்பால் தயாராகிவிட்டது. அதை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். பரம்பரையால் வருகின்ற தூக்க வியாதி மற்றும் உடல் ரீதியாக ஏற்படுகின்ற, குறிப்பாக மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற தூக்கமின்மை வியாதி எதுவாகிலும் சரி, இம்மாதிரியாக நாம் தயாரித்த அற்புதமான குணம் வாய்ந்த இந்த பாலை இரவு வேளையில் உறங்குவதற்கு முன்பாக 100 மில்லி அளவிற்கு தயாரித்து நாள் ஒன்றிற்கு 1 வேளை வீதம் தொடர்ந்து 7 நாட்கள் பயன்படுத்தி வந்தால் படிப்படியாக மூளை செல்கள் எல்லாம் குளிர்ச்சி அடைந்து தூக்கமின்மை என்கிற நோய் முழுவதுமாக விலகிவிடும். மேலும் ஆழ்ந்த உறக்கம் வரும். அன்பான நேயர்களே, மிகவும்
எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த ஜாதிக்காய் பாலை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, நாம் இடைவெளிக்கு முன்பாக ஜாதிக்காயை கொண்டு அற்புதமான தூக்கமின்மை நோய்க்கான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது அதே ஜாதிக்காயை கொண்டு அற்புதமான ஒரு மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். அன்பான நேயர்களே, செரிமான கோளாறுக்கான ஒரு அற்புதமான மருத்துவம், இன்டைஜிட் என்று சொல்லக்கூடிய அந்த செரிமான கோளாறுக்கு ஒரு அற்புதமான மருத்துவம் நாம் இப்பொழுது பார்க்கலாம். அன்பான நேயர்களே, ஒரு சிலருக்கு உணவு உண்டவுடன் செரிமானத்தன்மை ஒழுங்காக நடைபெறாமல் அவர்களுக்கு புளியேப்பம் வந்து கொண்டே இருக்கும். இதனால் அவர்களுக்கு நெஞ்சு எரிச்சல் ஏற்படும். சதா காலமும் நெஞ்சு பகுதியில் ஒரு வகையான வலி இருந்து கொண்டே இருக்கும். இந்த நோய்க்கான மருத்துவத்தை இப்பொழுது பார்க்கலாம். இந்த நோய் இருந்தால் எப்பொழுதுமே சரியான முறையில் நாம் உணவை உட்கொள்ள முடியாது. நெஞ்சு பகுதியில் ஒரு வகையான எரிச்சல் இருந்து கொண்டே இருப்பதால் நாம் உணவை முழுமையாக உட்கொள்ள முடியாமல் தவிப்பார்கள். அந்த நோய்க்கான அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஜாதிக்காய். அன்பான நேயர்களே, எளிமையான முறையில் ஜீரணம் ஆவதற்கும் ஆழ்ந்த உறக்கம் வருவதற்கும் குடல் பகுதியை சுத்தம் செய்வதற்கும் ஜாதிக்காய் அற்புதமான மருந்து என்பதால் ஜாதிக்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சீரகம். அன்பான நேயர்களே, செரிமான சக்தியை அதிகரித்து உள் உறுப்புகளை முழுமையாக செயல்பட வைக்கக்கூடிய அற்புதமான பொருள் ஜீரகம் என்பதால் ஜீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சுத்திகரிக்கப்பட்ட உலர்ந்த சுக்கு. அன்பான நேயர்களே, சக்தி குன்மம் என்று சொல்லக்கூடிய வயிற்று வலி மற்றும் 18 வகையான குன்ம நோய்களை நீக்கி எப்பொழுதுமே அக்னியை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் சுக்கு. ஜீரணத்தன்மையை மேம்படுத்தி குடல் உறிஞ்சுகளுக்கு பலம் தரும் என்பதால் சுக்கு துண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக பனம் கருப்பட்டி தூள். அன்பான நேயர்களே, பனம் கருப்பட்டி மிக சிறந்த எளிமையான முறையில் ஜீரணத்தை தரும், எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத இனிப்பு பொருள் என்பதால் பனம் கருப்பட்டி தூளையும் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது இவை நான்கையும் கொண்டு நாம் அற்புதமான முறையில் செரிமானம் ஆவதற்கான மருத்துவத்தை பார்க்கலாம். முதலில் சுக்கு 25 கிராம், பனம் கருப்பட்டி 15 கிராம், சீரகம் 15 கிராம், ஜாதிக்காய் 15 கிராம். இவை நான்கிலும் பனை வெல்லத்தை தவிர்த்து மூன்றையும் சன்னமான முறையில் தூள் செய்து எடுத்துக்கொண்ட தூளுடன் நாம் இப்பொழுது பனம் கருப்பட்டி தூளை எவ்வாறு சேர்க்க வேண்டும் என்கிற செய்முறையை பார்க்கலாம். முதலில் 100 கிராம் அளவிற்கு தூளை தயார் செய்து வைத்துக்கொண்டு அதிலிருந்து ஒரு தேக்கரண்டி எடுக்கவும். ஜாதிக்காய், சுக்கு மற்றும் ஜீரகம் சேர்ந்த பொடி ஒரு தேக்கரண்டி. அடுத்ததாக பனம் கருப்பட்டி தூள் ஒரு தேக்கரண்டி. இவை இரண்டையும் ஒன்றாக கலந்து கொள்ளவும். அன்பான நேயர்களே, நாம் தயாரித்த இந்த மருந்து பொருளை இரவு வேளையில் உணவு உண்ட பிறகு அரை தேக்கரண்டி எடுத்து நன்றாக வாயிலிட்டு மென்று சுவைத்து சாப்பிட்டு, அதாவது வெந்நீர் குடித்து வந்தால் படிப்படியாக ஜீரண சக்தி மேம்படும். தொடர்ந்து 3 நாட்கள் போதுமானது. தேவைப்பட்டால் 2 நாட்கள் சாப்பிடலாம். 3 நாட்களில் செரிமான சக்தியை அதிகரிக்கும், வயிற்று பகுதியை சுத்தம் செய்யும். இது ஒரு எளிமையான ஆனால் மிக வலிமையான ஒரு மருந்து. அற்புதமான இந்த மருத்துவத்தால் பக்க விளைவுகள் ஏதும் ஏற்படாமல் நமது குடல் உறிஞ்சிகளுக்கு ஆரோக்கியம் தரும். அன்பான நேயர்களே, மிக எளிமையான முறையில் ஜாதிக்காயை கொண்டு நாம் தயாரித்த இந்த சூரணத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி, அன்பான நேயர்களே, கேஸ்ட்ரிக் என்று அழைக்கக்கூடிய வாயு கோளாறு, பல்வேறு வகையான நோய்களை
நமக்கு தந்துவிடும். ஏனென்றால் முறையாக காற்றை பிரிக்கக்கூடிய அந்த வயிற்றுப்பகுதி சுத்தமடைந்தால்தான் நமக்கு பல்வேறு வகையான நோய்கள் தாக்காத வண்ணம் பாதுகாக்கலாம். ஆகையால் வயிற்றை சுத்தப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு லேகியத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள்: மேல் தோல் நீக்கிய இஞ்சி விழுது 50 கிராம், ஏலக்காய் தூள் 25 கிராம், பனை வெல்லம் 100 கிராம் எடுத்து நீர் விட்டு பாகாக வைத்துள்ளோம். இவை மூன்றையும் கொண்டு நாம் இஞ்சி வாயு லேகியம் ஒன்றை செய்ய போகின்றோம். முதலில் 100 கிராம் அளவிற்கு கருப்பட்டியை நீர் சேர்த்ததை கொதிக்க வைக்க வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற பனை வெல்ல பாகில் நாம் இஞ்சி விழுதை சேர்க்க வேண்டும். ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் தூள், அன்பான நேயர்களே, நமக்கு பனை வெல்லம், இஞ்சி விழுது, ஏலக்காய் தூள் இவை மூன்றும் சேர்ந்து வாயு லேகியமாக மாறிவிட்டது. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இந்த லேகியத்தை ஒரு நாள் முழுவதும் சூரிய புடத்தில் வைக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் இதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து எல்லாம் சூரியனுடைய வெப்பத்தால் உறிஞ்சி பரிபூரண மருந்தாக மாறிவிடும். ஒரு நாள் முழுக்க வைத்திருந்து மறுநாள் இரவு, அதாவது உணவெல்லாம் உண்ட பிறகு இரவு வேளையில் ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவிற்கு இந்த லேகியத்தை எடுத்து சாப்பிட்டு மிதமான வெந்நீர் குடித்து வந்தால் படிப்படியாக வாயு கோளாறுகள் முழுவதுமாக நீங்கிவிடும். மலச்சிக்கலே வராது. உடலில் ஆரோக்கியம் மேம்படும். அன்பான நேயர்களே, எளிமையாக இருக்கக்கூடிய இந்த லேகியத்தால் ஏதும் பக்க விளைவுகள் ஏற்படாமல் உடலை பொன் போல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு லேகியம். இந்த லேகியத்தை பயன்படுத்தி நோய் உடையவர்கள் நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.